தேவி, தேவி, என்னாச்சு இவளுக்கு? நான் கூப்பிடுறத கூட கேட்காம அவ்வளோ பெரிய யோசனை. தேவி, தேவிமா. ஆ, என்னங்க? என்ன சொல்லுங்க, என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்து இருக்க? ஏதோ பலமாக யோசனை பண்ணுற மாதிரி தெரியுது. இருக்காத பின்ன. நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியம் அதே இப்படி தடங்கல் ஆகிற மாதிரி ஆச்சுனாக்கா? இப்போ என்ன தடங்கல் ஆயிடுச்சு உனக்கு? ஆமாம், பின்ன நேற்று பொண்ணு வீட்டிலேருந்தே வந்து இப்படி பேசிட்டு போனா எப்படிங்க என்னால் நார்மலாக இருக்க முடியும்? என்ன, நேற்று என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்ததா அதையா சொல்கிற? ஆமாங்க. என்ன நான், நீ பெரிய புத்திசாலின்னு இல்லை நினச்சேன். இப்படி முட்டாளாக இருக்கிறியேம்மா. என்னங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் பின்ன. ஏங்க, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை பற்றி ஒருத்தர் வந்து தப்பாக பேசுகிறாங்க. எத்தனைக்கும் அது அவங்க அம்மா. அப்போ என்னால் எப்படி நார்மலாக இருக்க முடியும்? நல்லா யோசனை பண்ண. நேற்று வந்து பேசினது அவங்களோட அம்மாவா? அம்மா இல்லை, அம்மா மாறி தானே. இங்கே பாருமா, இந்த உலகத்தில் எந்த சித்தியாவது தாரத்தோட பொண்ணை தான் பொண்ணா பார்த்துருக்காங்களா? அப்படியெல்லாம் நடக்காது. நடக்காதுன்னு தெரியும் இல்லையா? நேற்று அந்த அம்மா பேசுனதுலேயே உனக்கு தெரியாதாம்மா? அந்த பொண்ணை கட்டாதீங்க, ஏன் பொண்ணை கட்டுங்கன்ற தொனியில தான் அவங்க பேசினாங்க. அப்படி ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. அப்புறம் எதுக்கு அவங்க பொண்ணை நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க? ஆமாம் இல்லை. இது கூட தெரியாம இதை பற்றி இவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணின்னு இருக்க நீ. இங்கே பாரு தேவி, இந்த முடிவில் நான் தெளிவாக இருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்டை பற்றியும் தெரியும், அந்த பொண்ணை பற்றியும் தெரியும். அம்மா இல்லாத பொண்ணுமா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சைலண்டான பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. வீட்டில் அவங்க சித்தி டார்ச்சர் தாங்க முடியலம்மா. அதனால தான் அவன் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி தரான். இன்னும் எதுக்கு நீ நினைக்கிற? அந்த பொண்ணு இன்னும் படிச்சுன்னு இருக்குல்ல, யோசனை பண்ண நல்லா. ஆமாங்க, எல்லாம் யோசனை பண்ணாதான் இதெல்லாம் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு தோணுது. இங்கே பாருமா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த பொண்ணை நம்ம பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும், சரியா? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் சரி, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுமா. இப்போதாங்க எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நம்ம பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். இனி யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, ஆயுஷு தான் என் மருமகம். இப்போ இப்போ சொன்னியே, இதுதான் என் புத்திசாலி பொண்டாட்டிக்கான அழகு. அட போங்க. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு வைக்கத்த பாரு. ஆதி, வாப்பா ஐஷு. என்னப்பா இவ்வளோ சடனாக என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க? இல்லைப்பா, எல்லாம் பேசினது தான், உங்ககிட்ட தான் என்னால் சொல்ல முடியல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஆதி? உனக்கும் இதே மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆச்சுன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா. சொல்ல மறந்துட்டேன், நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன்ப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐஷு. நம்ம 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாளில் நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? ஆமாம். மாப்பிள்ளைய பார்த்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஐஷு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா மாப்பிள்ளை பேர்? ஜீவா. ஓகே ஓகே, நல்ல பேர் தான். ஆமாம், நீ எப்படிப்பா சடனாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கண்ண? அது ஒரு பெரிய கதை ஆதி, இப்போ விடு, அது எதுக்கு? உன்னோட இந்த சந்தோஷமான நாளில் என் சோக கதையை சொல்லி உன்னை அப்செட் பண்ண விரும்பல. சரி சொல்லாத. மாப்பிள்ளை பேர் என்ன? அதானே சொல்லுப்பா. அவர் பேரா விஜய். என்ன ஐஷு, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாதிரி சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான்ப்பா. சரி, நீ ரெடியாகு. எல்லாம் ரெடி ஆகிட்டியா? எதனா போடணுமா? மேக்கப் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரம் போட்டுக்கோ. ஐயோ போதும்ப்பா, இதுவே ஜாஸ்தி. வாங்க வாங்க மாப்பிள்ளை, வந்து உட்காருங்க வாங்க. யாதி, எல்லாம் வந்துட்ட மாதிரி தெரியுதுப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துன்னு இருக்கிறது? எங்கள் பேத்தியை கூப்பிடுங்கம்மா. இதோம்மா, இந்த இப்போ கூப்பிடுறேன். ஐஷு, ஆதியை கூப்பிட்டுணுமாம்மா. மச்சான், சிஸ்டர் மங்களகரமா இருக்காங்கடா. டேய் மச்சான், உன்கிட்ட தான்டா பேசின்னு இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இவன் கதை. இனி இவன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேனே. சரி, எப்படியும் நல்லா இருந்தா சரிதான். இந்த சிங்கிளோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும்டா. என்ன மாப்பிள்ள, எதனா பேசுனியாடா? ஏன்டா கேட்க மாட்டேன்? உன் காது கிட்ட வந்து அந்த கத்தின்கிறேனடா, கொஞ்சமான ரியாக்ஷன் கொடுத்தியா? நீ என்கிட்ட தான் பேசியிருந்தியா?
இல்ல உங்க ஆயா கிட்ட பேசியிருந்தேன். சாரிடா மச்சான். சரி சரி நடத்து. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. இது சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் வந்தது. மற்றபடி உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏம்மா ஆதி, என் பேரனை உனக்கு பிடிச்சிருக்காம்மா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேன்னு கூச்சப்படாத, எதுவாக இருந்தாலும் சொல்லு. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. இன்னும் என்ன பானு, போ நீ எடுத்துன்னு வந்த நெக்லஸை மருமகளுக்கு போடு போ. சரிம்மா. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் செல்லம். மா போதம்மா, கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்தப்புறமும் கொஞ்சம் வைங்க. போடா, இவனுக்கு எப்பவுமே கிண்டல் தான். சரி லக்ஷ்மி, நிச்சயதார்த்தம் நல்லபடியாக ஆயிடுச்சு. இனி கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பார்க்குறேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். பானு, என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னை யார் கூப்பிட்டா? நான் ஒன்றும் உன்னை பத்திரிக்கை வச்சு அழைக்கலையே. எதுக்குடா இப்போ இங்கே வந்து கலாட்டா பண்ணுற? உன்னை நாங்கள் யாருன்னா கூப்பிட்டோமா? நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். நீ எந்த மாதிரி இடத்துல வந்து சம்பந்தம் பண்ணின்னு இருக்க? நான் எந்த மாதிரி இடத்துல பண்ணின்னு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, பாடமும் எடுக்க தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போனால் நல்லாயிருக்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணங்காரன் நான் ஒருத்தன் இருக்கேன், என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாம உன் பாட்டுக்கு நீ முடிவெடுத்திருக்குவ? என்னது அண்ணனா? அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? என் வீட்டுக்காரர் இறந்தாங்களே, அப்போ உனக்கு நீ தான் என் அண்ணான்றது மறந்து போச்சா? இல்லைனா இத்தனை வருஷமாக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், அப்போல்லாம் நீ தான் என் அண்ணன்றது மறந்து போச்சா? இப்போ மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சு? ஏன் இத்தனை வருஷம் நீ கோமாளியாக இருந்த? இங்கே பாரு பானு, இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடத்தவும் விட மாட்டேன். ஏன் பொண்ணு தான் உன் பையனுக்கு, ஏன் மறந்து போச்சா? இது என்ன இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்திருக்கு? அதை கனவுல கூட நினச்சி பார்க்காத. உன் பொண்ணு என்றைக்குமே என் வீட்டுக்கு மருமகளை வர முடியாது. நாங்கள் நிச்சயம் பண்ண இந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டு மருமகம். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நான் வந்து எவ்வளோ சொல்லிட்டு போனேன். நான் சொன்னதை மீறியும் இந்த என்கேஜ்மெண்ட் நடத்தின்னு இருக்கீங்க. பையன் வீட்டு ஆளுங்க நல்ல வசதியாக இருக்காங்கல்ல, அதை தான் வளைச்சி போட்டிங்க போல. அக்ஷயா, வாயை மூடு. என்ன பேச்சு பேசுகிற? என்ன பாட்டி, இத்தனை வருஷமா நீ தான் என் பேரனுக்கு, நீ தான் என் பேரனுக்குன்னு சொல்லி சொல்லி இப்போ நீங்களே இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், நான் தான் சொன்னேன். நீங்கள்லாம் யார், உங்கள் சுயரூபம் என்னன்றது தெரியாமல் நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்போ வந்து இங்கே எதுக்கு கலாட்டா பண்ணின்னு இருக்கீங்க? இங்கே நடந்த நிச்சயதார்த்தம் நடந்தது தான். யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இவ தான் என் மருமகம். எப்படி கல்யாணத்தை நடத்துகிறேன்றதை மட்டும் பாருங்க. ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சரி சரி, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பார்க்க போறேன். பாரு பாரு, நல்லா பாரு. அப்பா, நீ வாமா, நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும். இங்கே பாரு லக்ஷ்மி, என்ன ஆனாலும் சரி, ஆதிரா தான் என் வீட்டு மருமகம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இங்கே பாருங்கம்மா, இவங்கெல்லாம் இப்படித்தான், சும்மா வேலைக்கு ஆகாதவங்க. வேறவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது இவங்களுக்கெல்லாம், வயிற்றுச்சல் பிடிச்சவங்க. இவங்களெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்காதீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படியெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுன்னுக்கிறீங்க? ஓய், என்ன, ஏன் இப்படி இருக்க? என்ன, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படி இல்லை, இப்போவே இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க. யார் என்ன வேணா பண்ணட்டும். இங்கே பாரு, உனக்கு அன்றைக்கே சொன்னேன் இல்லை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது. நீ தான் என் பொண்டாட்டி, புரிஞ்சிச்சா? மேடம் அதை கொஞ்சம் சிரிச்சுன்னு தான் சொல்கிறதான். சரி. இங்கே பாருங்கத்த, நானே சொல்கிறேன்ல, அப்புறமா ஏன்? சரிப்பா. அப்பா, அம்மா எங்க காணோம்? ஏண்டா, என்ன விஷயம்? ஏன் அம்மாவை தேடின்னு இருக்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான். அவ எந்த குடும்பத்தை கெடுக்க போனாலோ தெரியல.
இப்படியா? சரி, அப்போது இப்போதைக்கு அவங்க என் கையில் கிடைக்க மாட்டாங்கோ. அப்போனா உங்ககிட்டயே சொல்லிடுறேன். எனக்கு அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. பணமா? எதுக்கு? எவ்வளோ? ஒரு 3 லட்சம். 3 லட்சமா? என்னடா, எதனா புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாப்பா, எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவை. ஏண்டா, நீ வெளியூர் போறதுக்கு உங்க ஆபீஸ்ல இருந்தே எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்கன்னு தானே சொன்னேன். இப்போ எதுக்கு உனக்கு 3 லட்சம்? ஆமாப்பா, எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க தான். ஆனால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன, கேர்ள் ஃப்ரெண்டா? சே, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைப்பா, என்னோட ஒய்ஃபுக்கு. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இப்போ நான் வெளியூர் போனால் எப்படியும் வரத்துக்கு ஒரு 5-10 வருஷம் ஆகும். இல்லைன்னா அங்கேயே கூட செட்டில் ஆகலாம். அதனால நான் லவ் பண்ணுற பொண்ணை இங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். சுமேஷ், என்னப்பா, எதுக்கு இப்போ கத்துறீங்க? ஏண்டா, என் சாவுக்கானா வருவியா இல்லையா? தெரியலப்பா. உன்னெல்லாம் புள்ளையா பித்தனே, என்ன சொல்லணும். உன்ன மாதிரி ஒரு கல்லஞ்சுக்காரனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை.